பீரியட்ஸ் டைம்ல சிவியரான பெயின் இருக்கு, சேர்ந்து இருக்கும் போதுமே பெயின் சிவியரா இருக்கு, என்னால சேர்ந்து இருக்க முடியல, ப்ளீடிங்கும் ஃப்ரீக்வெண்டா இருக்கு. இந்த கண்டிஷன் பேரு தான் எண்டோமெட்ரியோசிஸ். வெல்கம் டு சுகஜீவன் ஆயுர்வேதா. திஸ் இஸ் டாக்டர் அஜய் மீனி. யூட்ரஸோட லைனிங் ஆன எண்டோமெட்ரியம் அவுட் சைட் த யூட்ரஸ் வளர்ற கண்டிஷன் தான் எண்டோமெட்ரியோசிஸ். இந்த கண்டிஷன்ல பெயின் ரொம்ப சிவியரா இருக்கும். அதே மாதிரி ப்ளீடிங் ஸ்பாட்டிங்னாவோ இல்லை ஹெவி பீரியட்ஸ். இந்த கண்டிஷன்ல ஈஸ்ட்ரோஜன் டாமினண்டா இருக்கும். இதனால பிரெக்னன்சிலுமே ப்ராப்ளம் வரும். இந்த கண்டிஷன்ல உங்களோட பாடி ஹீட் ரொம்ப ஹையா இருக்கும். பாடி ஹீட்டை கம்மி பண்ற விதமா வாரத்துல 3 நாள் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுருங்க. டெய்லி 2 கப்பு பால் எடுத்துக்கோங்க. காலையில 1 கப்பு, நைட்டு 1 கப்பு. காலையில எந்திரிச்சதுமே 1 டீஸ்பூன் நெய் எடுங்க. அதே மாதிரி நைட்டுமே சாப்பிட போறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க. கீ எப்படி எடுத்துக்கணும்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. காரம், உப்பு, புளி கம்மி பண்ணிடுங்க. நீர் காய்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமா யூரின், மோஷனு, கேஸ் அடக்கிடாதுங்க. எண்டோமெட்ரியோசிஸ்னால கஷ்டப்படுறீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த லைஃப் ஸ்டைல் கூட ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சர்ஜரியே இல்லாம நீங்க எண்டோமெட்ரியோசிஸை ஓவர் கம் பண்ணிடலாம். அதுவே சர்ஜரி பண்ணிட்டேன் திரும்ப வராம இருக்கணும்னா இந்த சொன்ன லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்க. இதை பத்தின இன்ஃபர்மேஷனுக்கு சுகஜீவன் ஆயுர்வேதாவை காண்டாக்ட் பண்ணுங்க.